Hi, hello friends, welcome to Madhi Creations. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்டான இருக்கு இல்லையா கலர் ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் இருக்குது. இந்த சாரீக்கு தான் நம்ம இப்போ ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான மெட்டீரியல் பாருங்கள். சுகர் பீட்ஸ் இருக்குது, ஆரஞ்சு கலரில் ஸ்டோன் செயின் இருக்குது, த்ரெட்டு ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம், சீக்வன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கோல்டு கலர் பீட்ஸும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொடுத்தோம் இல்லையா, ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட்டும் கொடுத்துருக்கேன், 2 லைன்ஸு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஆரஞ்சு கலர்லேயே ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா க்ளூ லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் பீட்ஸ்லலாம் பட்டுரும், பீட்ஸ் கருத்து போக சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் ஃபிட்டிங்காக இருக்கிற வரைக்கும் மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும்னு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் பீட்ஸ் சுகர் பீட்ஸும் ஒரு லைன் கொடுத்துட்டோம். இப்போ 4 mm பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே இந்த ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் ஸ்டோன் தான். அதுக்கு பாருங்கள், நான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது போல் எடுத்திருக்கேன். பென் மாதிரி கொடுப்பாங்க. 7000. இப்போ க்ளூ பார்த்தீங்கன்னா B7000 தான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். நம்ம பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனோட சென்டர்லேருந்து இங்கே கொடுத்துக்கலாம். இது போல் நான் கொடுக்குற மெத்தடில் கொடுத்தோம்னா நம்ம நாட்டம் அங்கங்கே போட தேவையில்லை, பார்க்க அந்த மோட்டிஃபும் நல்லா அழகாக வரும். இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சு கொடுத்தோம்னா இது இங்கேயே நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 2 சைட்ஸு இந்த மேலே நம்ம கீழே இறக்கி கொடுக்காம கொஞ்சம் மேலேயே கொடுத்தோம்னா தான் பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவ் டிசைனில் நான் பார்டர் மட்டும் நெக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த பார்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நான் நீட்டாக மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி 1 inch கேப் விட்டுட்டு. இதனோட ஹைட்டு 2 inch சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதனோட ஆஃப் இங்கே 1 inch, இங்கே 2 inch அதே போல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். மேலே இது நல்லா ஷார்ப்பாக வரணும். திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டி இருக்கோம் இல்லையா, அதனோட ஸ்ட்ரெயிட் போர்ஷன்லேருந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.